நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நாம் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும். அடுத்து இம்மேடையை சுவாரஸ்யப்படுத்தும் வகையில் அரங்கேற இருக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்காக அன்போடு அழைப்பது நான் தரம் 9ஐ சேர்ந்த ஆண் மாணவர்கள். මොන උත්සවය රසවත් කිරීම සඳහා අපි ලස්සන නර්තනයක් බලමු ඊළඟට. එම නර්තනය ඉදිරිපත් කරන්නේ නිකවඩවන මුස්ලිම් මහවිද්‍යාලයේ ශිෂ්‍යයෝ. அழகப்பட்டது மகாஜனங்களே. ஆமா, நாங்கள் உங்கள் முன்னிலையில் குடிபோதையால் வந்த வினையனும் தலைப்பில் வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். தன்னத்தம் என்று சொல்லியே வில்லிசை பாட எம்மை காத்தருவாயிரையருளே, வரம் தந்தருவாயிரையருளே. ஆமாடா, காலையில் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படித்தேன். ஆமாம், எங்கள் எல்லாரையும் இங்கு வருமாறு கூறியிருந்தீர்கள் அல்லவா? மூஞ்சி புத்தகத்திலே மூழ்கி இருந்ததால் நான் அதை கவனிக்கவில்லை. உங்கள் எல்லோரையும் இங்கு எடுப்பிக்கவே நான் அந்த மெசேஜை போட்டேன். சரி சரி குருவே, வாட்ஸ்அப். என்னடா வாட்ஸ்அப் குருவே, வாட்ஸ்அப். என்ன குழப்புறாய்? அதுவா குருவே, உங்களை மேலே சொல்லும்படி அவர் ஆங்கிலத்தில் கூறுகிறாராம். குருவே, கதைகள் இருக்கட்டும், நாம் முதலில் அவையை விழிக்க வேண்டும் அல்லவா? ஆமாம் ஆமாம், முதலில் அவையை விழித்து விட்டு வருவோமே. தானானே தானானே தன தந்தானானே தானானே 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 மற்றும் அறிஞர்களே, எங்கள் ஆசான் மற்றும் மாணாக்கரே, பெரியோர் மற்றும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். தானானே தானானே தன தந்தானானே தானானே 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 தன தந்தானானே தானானே. அதாவது எல்லா உலக உயிரையும் படைத்தவன், ஆமா, தனித்தவனின் திருநாமம் கூறி, ஆமா, தாழ்ந்தது சொல்லும் வில்லிசையில் சோர்வு பிழை வராமல் வெல்லும் வகையருள் தந்தின் இறைவா. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆஹா, ஆரம்பிச்சுட்டான்டா. அது சரி, யாருடா அந்த ஆமினதாத்தா? குருவே, இவனுக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஆமினதாத்தா மேல ஒரு கண்ணுதான். அடே, ஆமினாதாத்தா இல்லையடா, நான் இறைவனிடம் மன்றாடினேன் அல்லவா, அதற்கு அவன் ஆமீன் என்று கூறினான். குருவே, நாங்கள் எவ்வளவு தான் இழுத்தடித்தாலும் நீங்கள் மொக்கை தான் போட போகிறீர்கள். போட்டு தொலையுங்கள். அதுதான் இல்ல, கதை சொல்ல போறேன், நான் கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன், நான் கதை சொல்ல போறேன். என் கதையை நீங்க செவிமடுத்தா பலனை நீங்க பெறுவீங்க. சொல்லுங்க குருவே, சொல்லுங்க உங்க கதையை நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க குருவே, சொல்லுங்க உங்க கதையை நீங்க சொல்லுங்க. முத்து முத்தா கதையை சொன்னா ரொத்து மல்லி தாரேன், கொத்து கொத்தா கதையை சொன்னா கொத்தடி தாரேன். சொல்லுங்க குருவே, சொல்லுங்க உங்க கதையை நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க குருவே, சொல்லுங்க உங்க கதையை நீங்க சொல்லுங்க. குருவே, என்ன கதை சொல்ல போறீங்க? இன்னைக்கு நான் எங்கட ஊர்ல உள்ள ஒரு ஆச்சார கதையை தான் சொல்ல போறேன். ஆமாம், அவருக்கு ஒரு மான் இருந்தான்.
ஒத்த புள்ள பெத்தாங்களே அவன் அந்த ஆதியாராம் ஒத்த புள்ள பெத்தாங்களே அவன் அந்த ஆதியாராம் சொத்து பத்து காசு எல்லாம் குவிஞ்சு கிடந்துச்சு ஒரு கதிக்கு குறையில்லாம நல்லா வாழ்ந்துச்சு சொத்து பத்து காசு எல்லாம் குவிஞ்சு கிடந்துச்சு ஒரு கதிக்கு குறையில்லாம நல்லா வாழ்ந்துச்சு அவருக்கு ஒரு மகன் நான் என்று சொன்னேன் அல்லவா குருவே அந்த பயவுகளோட பேர் என்னவோ யாரா அந்த பையன்டே யூசுப் தான் அந்த பையன்டே யாரா அந்த பையன்டே யூசுப் தான் அந்த பையன்டே எவடா அந்த பையன்டே அவதான் அந்த பையன்டே சரி சரி கதைக்கு வாங்கலே மகிழ்ச்சி அந்த யூசுப் படிப்புல பின்தங்கி இருந்தான் ஆமா இல்லாத கெட்ட பழக்கம் எல்லாம் பழகினான் குடிகாரன் ஆனான் ஊதாரியா ஊர் சுத்தி திரிஞ்சான் ஊர் மக்கள் வாயில அந்த பயப்புள்ள கதைத்தான் அதுதான் குருவே உழைவாய மூடினால் மூர்வாய மூட முடியுமா அதுண்டா சரிதான்டா இவ்வளவு நடக்குதே குருவே அந்த ஹாஜியாருக்கு நம்ம யூசுஃபை பத்தி ஒண்ணும் தெரியாதா அது எப்படி தெரியும் அவர வீட்டு விஷயம் ஊராக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கடைசியில தான் வீட்டுக்கு தெரிய வாரு என்ன குருவே நான் சொன்னா சரிதானே அதுண்டா சரிதான்டா ஹாஜியார் காதுக்கு கடைசியில தான் தெரிய வந்துச்சு தெரிய வந்தோடனே ஹாஜியார் மகனை கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த பாரு யூசுப் வெளிய மக்கள் எல்லாம் பேசுறது உண்மையாட்டு கேட்டாரு அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா பாண்டு பயப்பட அதே மாதிரி தானே அது எப்படிடா உனக்கு தெரியும் நாங்க தான் பாக்குறோமே பூசா நடக்க போகுதுண்டு ஆமாடா அப்படி ஒண்ணும் இல்லவாப்பா ஊர் மக்கள் எல்லாம் நம்மட மேல பொறாமையாம் நீங்க நம்ப வேணாம் பாப்பா ஹாஜியார் நம்பிட்டாரு நம்பிட்டாரே அவன் சொன்ன சொல்லே போதும் இப்படியே காலங்கள் உருண்டோடின ஒரு நாள் மானின் குடிபோதையை கண்ட நம்ம ஹாஜியார் மகனை கூப்பிட்டாரு மகனை கூப்பிட்டு இதெல்லாம் உனக்கு சரி வராது மகனே உன்னை ஒரு ஹாஸ்டல்ல தான் அனுப்பணும்னு ஹாஸ்டலுக்கு அனுப்பினாரு ஹாஸ்டலா ஹாஜியார் மான தான் பினார் ஹாஸ்டல் ஹாஜியார் மான தான் பினார் ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு போன மகன் 2 நாள் பாஞ்சிட்டான் ஹாஸ்டலுக்கு போன மகன் 2 நாள் பாஞ்சிட்டான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி தந்தார் ஹாஜியார் ஒழுக்கத்தை சொல்லி தரலையே பாவம் ஒழுக்கத்தை சொல்லி தரலையே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி தந்தார் ஹாஜியார் ஒழுக்கத்தை சொல்லி தரலையே பாவம் ஒழுக்கத்தை சொல்லி தரலையே ஆயிரம் உறவு வந்து யாரையும் சொன்னாலும் ஒழுக்கத்தை சொல்லி தரலையே பாவம் ஒழுக்கத்தை சொல்லி தரலையே குருவே பிறகு என்னாச்சு ஹாஜியார் மகனை தேடி கண்டு புடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அடி பின்னிருப்பாரு ஆமாடா அடியாண்டா அடிக்க ஏற்கனவே குடிபோதையில இருந்த நம்ம பயப்புள்ள யூசுப் மகனை கத்தியால குத்திட்டாரு கொலையா புகழே ஹாஜியார் மகளே ஆரார ஒளியில் போதும் குதிரையா கையெழுத்த அடின போல சுத்துதையா நிலுவாய புகழே ஹாஜியார் மகளே ஆரார ஒளியில் போதும் குதிரையா கையெழுத்த அடின போல சுத்துதையா ஹாஜியார் ரத்த வெள்ளத்துல மிதந்தாரு சத்தம் கேட்டு வந்த ஹாஜியார் மனைவி ஜெய்னம்பு அங்க வாராங்க அங்க வந்து என்னடா பண்ணி தொலைச்சிட்டேன்னு மகனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு பாவம் அந்த ஹாஜியார் குடும்பம் பரிதாபமா போச்சு குருவே
போலீஸ் யூசுப் மிராக்காடு சாலை அனுப்பலையா? டேய் அது மிருகக்காட்சி சாலை இல்லடா, சிறைச்சாலை. அரே அது மிருகக்காட்சி சாலையும் அல்ல, சிறைச்சாலையும் அல்ல. அனுப்பினாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு. அந்தோ பரிதாபம். அந்த கவலையில ஹாஜியாட்ட மனைவியும் இறந்துட்டாங்க. சில வருடங்களுக்கு பிறகு யூசுப் திரும்பி வந்தான். ஆமா, ஆனா அவனுக்கு யாருமே இல்ல. அடிமையில இருந்தான். கதையை கேளு தாய் குலமே, ஆமா தாய் குலமே, கேட்டா தாய் இறங்கிடுமே உங்க மனமே. ஆமா உங்க மனமே, ஏசோக கதையை கேளு தாய் குலமே, ஆமா தாய் குலமே, கேட்டா தாய் இறங்கிடுமே உங்க மனமே. ஆமா உங்க மனமே. அப்பா அப்பா நீ எங்க அப்பா, அம்மா அம்மா நீ எங்க அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்னை, தனியா நின்றேனே நானும் இந்த தாயே உயிரினாயே. அம்மா என்னை தாயே, நான் செய்த தவறுக்கு தனியாளானே, நான் செய்த தவறுக்கு தனியாளானே. ஆகவே நம்ம பயப்புள்ள யூசுப் மாதிரி வராம நல்லா படிச்சு ஒழுக்கமா வாழ்ந்து உயர்நிலை கடைய நாம் இறைவனை வேண்டுவோம். குடி நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, குடி குடியை கெடுக்கும். நன்றி சொல்லிட்டான். ஆமா நன்றி சொல்லிட்டான். எல்லாரும் கலாம் சொல்லிட்டான். ஆமா கலாம் சொல்லிட்டான். மஜாவா குடிக்கிறவனே சொல்லிட்டான். ஆமா நன்றி சொல்லிட்டான். எல்லாரும்